மேட்ச்ல அந்த பிளேயர் ஆஃப் மேட்ச் வாங்கின ஒரு பிளேயர் சுந்தர். கம் டு தி ஸ்டேஜ். தேங்க்யூ ஃபார் யுவர் என்டர்டைனிங் நாக் அண்ட் சூப்பரான ஸ்பெல். 2 ஓவரில் 7 ரன் 1 விக்கெட் அப்படின்னு சூப்பராக போட்டீங்க. ஒரு யங் பிளேயர் நினைக்கிறேன், ஏஜ் தெரில என்னன்னு. ஸோ இந்த விருதை அளிக்கிறதுக்கு லோகேஷ் கவர் பண்றாங்க. லோகேஷ் லோகேஷ் பண்றானே. ஓகே 2 பேர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தேங்க்யூ. ஸோ இந்த மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் அவர் கோஸ் டு சுந்தர். நல்ல ஒரு இன்னிங்ஸ். அண்ணா எம்சிசி பேட்டிங் வராங்கண்ணே. அப்படியே 12th மேன் வாங்க. 2 டீம் 12th மேன் வாங்க. எம்டி ஸ்குவாட் ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. குயிக்கான அப்படியே இருட்டாச்சு பாருங்க. எம்சிசி பேட்டிங். அண்ணா எம்சிசி 12th மேன் அனுப்பிடுங்கண்ணே. எம்சிசி ஒரு 12th மேன் மட்டும் அனுப்பி விட்டுருங்க கோச்சுக்காம. எம்டி ஸ்குவாட் நீங்களே ஒரு 12th மேன். தம்பி இங்கிட்டு வெளியில வாப்பா தம்பி. அண்ணா ஃபீல்டிங் செட் பண்ணுங்கண்ணே. எம்டி ஸ்குவாட் பேட்ஸ்மேனே உள்ளே வந்துட்டாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்னன்னு தெரியல. எம்டி ஸ்குவாட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க.
வேகமான டிலே பண்ணாதீங்கண்ணே, இன்னொரு மேட்ச் நடத்தி ஆகணும் இன்னைக்கு. சந்திச்ச முதல் பந்துல ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இருந்துச்சு. சூப்பரா ஷாட் பண்ணிருக்காரு இந்த ஓவர. முதல் பந்து ஒரு டாட் பாலோட. அருமையான டெலிவரி ஒன்ஸ் அகைன். இந்த முறை ஸ்ட்ரைட் ஃபீல்டர் கிடையாது, கொஞ்சம் ஒயிட்டா தான் போயிருக்கு. ஒரு சின்ன தடுமாற்றம் இங்க. சிங்கிள். ஸோ சிங்கிளோட இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆனால் பிச்சுக்கு வெளியில் ஓடிக்கிங்கண்ணே பேட்ஸ்மேன்ஸ், பிச்சில் ஓடாதீங்க. லோ ஃபுல் டாஸ் ரிஸ்டர் சூப்பரா இருந்துச்சு. ஆப்போசிட் உண்டு நினைக்கிறேன். பால் டிராவல் ஆகல, பவுண்டரி போயிருமா? தடுத்துட்டாருங்க உள்ளே. கம்ஃபர்டபுள் டூ. சுவிட்சுக்கான முயற்சி அந்த அளவுக்கு தெளிவான கனெக்ஷன் கிடையாது. ஒரே ஆட்டம் எடுத்துருக்காங்க. டைரக்ட் ஹிட், விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ, சூப்பரான ஒரு டைரக்ட் ஹிட். அங்க ஒரே ஆட்டம் எடுத்தாரு, ஒரே ஹேண்ட்ல ஒரு த்ரூ. முதல் பிரேக் த்ரூ. எம்சிசியோட விக்கெட் பறிவே இருக்கு இந்த இடத்துல. பெவிலியன் திரும்புறாங்க. செந்தில் நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா வாங்கினேன். ஸ்டெப் அப் பண்ணி வந்தாங்க. மறுபடியும் ரன் அவுட்கான வாய்ப்பா? தப்பான எண்டுக்கு த்ரூ. கொஞ்சம் யோசிச்சு அந்த எண்டுக்கு அடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு ரன் அவுட்டா இருக்கு. மறுபடியும் சிங்கிள், க்ரூசியலான சிங்கிள் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல.
Straight to the fielder. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கா, 2 பால் இருக்குண்ணே. 3 ரன். லாஸ்ட் பால் மன்னிக்கும் 4 ரன்னுண்ணே. 4 ரன், 1 விக்கெட். சூப்பரா போட்டுருக்காருங்க அந்த ஃபர்ஸ்ட் பால். டாட் பால் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தா அப்படியே சடவுன் பண்ணாங்க டோட்டலா கேமை. ஸ்டெப் அவுட் பண்ணி வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட். போன பால்ல ஒரு ஸ்லாட் டெலிவரி, இந்த பால்ல ஒரு ஹால் லென்த் டெலிவரியில டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் டாட் பால்ஸ். சூப்பரான ஷாட், பிளேஸ்மெண்ட் சூப்பரா இருக்கு. பாயிண்ட்ல ஆடி இருக்காரு. கண்டிப்பா ஒரு தடுக்க முடியாத ஒரு பவுண்டரி, முதல் பவுண்டரி பதிவு பண்ணிருக்காங்க இன்னைக்கு. மணிஷ் நல்லா வெயிட் பண்ணி பேக் ஃபீல்ட்ல கட் பண்ணாங்க. பாயிண்ட்ல சூப்பரான பிளேஸ்மெண்ட், ஃபீல்ட தலைக்கு மேலே ஆடி இருக்காரு. பியூட்டிஃபுல் ஷாட்டுங்க. ஆனா ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டரா? எஸ், நல்ல போட்டாங்க. நல்லா செட் பண்ணி போட்டாங்க பவுண்டரி தொடர்ந்து. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். போன போல ஒரு பவுண்டரி, இந்த பால்ல மச்சினிட பிரேக் த்ரூ. நல்லா ஆடி இருந்த பேட்ஸ்மேன் வெளியே போயிருக்காரு. பியூட்டிஃபுல் யாக்கர், நல்லா ஸ்ட்ரைட்டா காலில் கொண்டு போட்டிருக்காங்க. ஒரு டாட் பால். ஒரு பால் ரிமைனிங் இருக்கு இந்த ஓவர்ல. குட் யாக்கர் அதையும் சென்சிபிள் ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்ல நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். இதுக்கு முன்னாடி ஒரு கேட்ச் எடுத்து போட்டாங்க. ஸோ இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. மொத்தமா 5 ரன் அந்த பவுண்டரி சேர்த்து ஒரு வேல்யூபிள் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மொத்தமா 9 ரன் 2 ஓவர் முடிவு பெற்றிருக்கு. 9 ரன் 2 விக்கெட் லாஸுக்கு.
ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுமே இங்கே பெவிலியன் திரும்பியிருக்காங்க. 2/9. கொஞ்சம் வேகமான கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ தரையொருத்தரை ஆடி இருக்காங்க. மிட் விக்கெட் ரீஜன்ல நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்கரேஜ் பண்றாங்க. எவ்ரி பால் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. சிங்கிள் மட்டும் தான் அந்த பால்ல. ஃபுல் டாஸ் டைமிங் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அது தடுக்க முடியாத ஒரு பவுண்டரி தான் இருக்கும். அவுட் ஃபீல்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட். அந்த இடத்துல பவுண்டரி மச்சிட பவுண்டரி இந்த ஓவர்ல வந்திருக்கு. அருமையான டெலிவரி. இந்த மாதிரி கேட்சுக்கான வாய்ப்பா ஓய்டா போயிட்டு இருக்கு. ஆனா 1 பவுன்ஸ் இருப்போம் கண்டிப்பா நினைச்சீங்கன்னா பிடிக்க முடியாது. பேக் டு பேக் பவுண்டரிஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விண்டோட பொசிஷனை சூப்பரா ஆடினாரு. எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜியன்ல நல்ல ஒரு பேட்ஸ்விங். ஃபுல் டாஸ் டெலிவரி மிஸ் பண்ணியிருக்காங்க. லெக் பேஸ் மூலியமா ஒரு சிங்கிள். ஸோ இந்த ஓவரில் கொஞ்சம் ரன் ரேட் உயர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 2 பவுண்டரி வந்திருக்கு. லோ ஃபுல் டாஸ் எக்ஸ்ட்ரா பேஸ்ல ஆடி இருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஒரு சிங்கிள். நல்ல த்ரோ இங்க. குயிக் ஆம். பியூட்டிஃபுல் டெலிவரி. மீண்டும் ஒரு சிங்கிள் லெக் பேஸ்ல. இந்த லெக் பேஸ் சிங்கிளோட ஓவர் முடிவு வந்திருக்கு. இந்த ஓவர்ல 12 ரன். மொத்தமா 21 ஆஃப்டர் 3 overs.
மிகப்பெரிய ஒரு பேட் ஸ்விங், ஆனா கனெக்ஷன் தான் கிடையாது. ஸோ அந்த 4வது ஓவர் போட வந்திருக்காரு விஜய். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. குட் ஆக்கர் நல்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு விஜய். ஃபர்ஸ்ட் 2 பால ஒரு சிங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சின்ன மிஸ்ஃபீல்டு, பேக்கப் வந்துட்டாரு, இல்லைன்னா அதுவும் பவுண்டரி ஆயிருக்கும். ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் அங்கே பவுலர் வந்து கம்ஃபர்டபுள் 2. குட் ஷாட், நல்ல ராக்கெட் ஓவர்ல போயிட்டு இருக்கு. கேப்ல போயிருக்கா, மிட் விக்கெட் ரீஜன்ல நல்ல ஸ்டாப். மறுபடியும் ஒரு 2 சூப்பரான த்ரோ. நல்ல எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு ரன்னை சேவ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம் எம்டி ஸ்குவாட். பியூட்டிஃபுல் டெலிவரிங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறாரு விஜய். நல்ல கட்டுக்கோப்பான ஒரு பந்து வீச்சு. ஆல்ரெடி நல்ல எக்கனாமிக்கல் ஓவர்ஸ் நிறைய போட்டாங்க இங்க எம்டி ஸ்குவாட். லெக் பேஸ் மூலமா ஒரு சிங்கிள். அருமையான டெலிவரி, நல்ல பிச்சில் இருந்து வெளியே கொண்டு போயிட்டு இருக்காரு விஜய். அவர் வயசுக்கு அவர் போற பந்துக்கு சம்பந்தமே கிடையாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது தெளிவா. பேட்ஸ்மேனை லாஸ்ட் வரை ரீட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒன் மோர் டெலிவரி. அருமையான ஷாட் லாங் ஆஃப்ல. ஆஹா, கேட்ச் விளையாட்ட கூட எக்ஸலன்ட் ஸ்டாப். இங்க ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு அந்த ஃபீல்டர். இட்ஸ் நாட் அவுட். 2 ரன். இந்த 2 நேரம் இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. வாட் ஆர் ஃபீல்டிங் எஃபர்ட் இங்க பவுண்டரி லைன்ல பாக்குறோம். ரீப்ளேல பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா மாதிரி ஒரு எஃபர்ட் இங்க. 4 ஓவர் 28. ஆனா பிச்சில் விடாதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் வான் பண்ணுங்க. அப்படி வான் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணாங்கன்னா ஒரு ரன் கம்மி பண்ணி விட்டுருங்க. 4 ஓவர் 28. ஆனா கண்டிப்பா ஒரு ரன் கம்மி பண்ணிடுவோம். இதுதான் முதல் வார்னிங் உங்களுக்கு. நாலு 28. குட் ஸ்லோவர். நல்ல செலிபிரேட் பண்றாங்க இந்த விக்கெட்டை. ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிருக்காரு வந்த முதல் பந்திலேயே ராம்ஸ். அருமையான ஒரு பந்து ஸ்லோ டெலிவரியா போட்டாங்க. பேட்ஸ்மேன் நல்லா பிஸி ஆயிட்டாரு. எக்ஸலண்ட் விக்கெட் அங்க. ஆனா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் குயிக்கா வாங்க உள்ள வந்துட்டாருப்பா. பின்றாம்பா நோட் பண்ணுங்கப்பா.
குட் யாக்கர் நல்ல ரெஸ்பெக்ட் அந்த பாலுக்கு, நல்லா ஆடி இருக்காங்க கேப்ல. சிங்கிள். ஒன்ஸ் அகைன் நல்ல ஒரு யாக்கர். அதிகபட்சமா சிங்கிளுக்கான வாய்ப்பு, 2 ரஸ் பண்றாங்களான்னு பார்த்தா இல்ல. டவுன் தி ட்ராக் வந்தாங்க. எக்ஸலன்ட் டெலிவரி. அந்த பேட்ஸ்மேன் இடம் கொடுக்காம பாடி லைன்ல போட்டாரு. 2 ரன் ரஸ் பண்ணிருக்காங்க. அது 2 ரன் கிடைச்சிருக்கு. 2 கொஞ்சம் குயிக்கான கிளைமேட் அப்படியே சுத்தமா மாறிடுச்சு. இந்த மேட்ச் நடத்தியே ஆகணும்னு கமிட்டி எல்லாரும் விரும்புறாங்க. நடத்தியே ஆகணும். வர்ண பகவான் பியூட்டிஃபுல் டெலிவரி. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறாரு மிடில் ஆஃப் த பேட்ல. சின்ன ஃபம்பிள். 2 ஓடுறாங்களா? இல்ல. சிங்கிள். அருமையான ஷாட். கமெண்ட் பாக்ஸ் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஒரு 6. காலையில பார்த்தா ஒரு 2-3 6 போனுச்சு. முதல் முறையா 6 பதிவு பண்ணிருக்காங்க. முக்கியமான 6 சொல்லலாம். முத்துக்குமார் பேட்ல இருந்து வந்திருக்கு. 6 ஓட முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு 5 ஓவர் 39 ரீப்ளேல பார்த்துட்டு இருக்காங்க அந்த 6. நல்ல ஷாட். லைனை கவர் பண்ணாரு. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி ரூம் கிரியேட் பண்ணி அடிச்சிருக்காங்க. 3 லைன்ல ஒரு மேக்ஸிமம். 5 ஓவர் 39. ஒரே ஒரு போல தான், 2 ஓவர் போடலாம். விஜய் வந்திருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட. நல்லா எக்கனாமிக்கா போட்டிருக்காரு. ஒரு ஓவர்ல 6 ரன்னு. 39 5 ஓவர்ல எந்த ரன்னு கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல இருந்து வெங்கடேஷ் மற்றும் முத்துக்குமார் பார்ட்னர்ஷிப். ஆஹா, பியூட்டிஃபுல் டெலிவரி. சூப்பரா போட்டுருக்காரு. அப்படியே அடுத்து பவுலிங் லைனை பண்ணிட்டாங்க. நல்ல ரிதம்ல இருக்காரு இன்னைக்கு டேல விஜய். அவதான் லீடிங் ஃப்ரெண்ட் நினைக்கிறான் அந்த டீம்ல பவுலிங் யூனிட்டுக்கு. விராட் விஜய். ஒன்ஸ் அகைன் இந்த முறை டவுன் தி ட்ராக் வந்தாரு. லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் எக்ஸலண்டா இருக்கு. பேட்ஸ்மேன் லாஸ்ட் வரை ரீட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. விஜய் நல்ல சப்போர்ட் கூட கிடைச்சிட்டு இருக்கு. அவுட் ஃபீல்ட்ல இருந்து நல்ல என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரி பாலுக்கு. அவுட் சைட் ஏஜ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க லாஸ்ட் ஓவர்ல விஜய். ஆனா ஓவர் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மட்டும்தான். ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்காங்க முத்துக்குமார். போன ஓவர் லாஸ்ட் பால்ல 6 அடிச்ச பேட்ஸ்மேன் இந்த 3 பால்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்றாங்க. 50+ இருந்தா கண்டிப்பா ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட்டா இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. ஆனா நல்ல ஃபாலோ த்ரூ பண்ணாங்க பேட்ஸ்மேனை. மீண்டும் ஒரு சிங்கிள். 4 பால்ல 2 ரன் இந்த ஓவர்ல. வாட் அ கம்பேக். விராட் விஜய் இஸ் ஆன் ஃபயர்.
அருமையான டெலிவரிங்க. ஒன் செகண்ட், எந்த ஒரு பவுண்டரியுமே கொடுக்கல. வரைக்கும் 2 ரன் ஓடுறாங்க. வாட் ஒரு பிளே, வாட் ஒரு யங் எனர்ஜெட்டிக் மேனுங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இழக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக முத்துக்குமாரனுக்கு ஒரு அவார்டு கண்டிப்பாக இருக்கு அந்த மேட்ச்ல. என்ன ஒரு எஃபர்ட், 3 ரன் கிடைச்சிருக்கு இந்த பால்ல. பாராட்டியா அந்த எண்ட்ல பாருங்க, ஒரு ஆள் உழைச்சிக்கிட்டு இருக்காரு முத்துக்குமார் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 35+ இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணனுக்கு. ஏஜ் கணிக்க முடியாது, அவரோட கேம் பிளே பார்த்தாவே தெரியுது. ஒவ்வொரு ரன்னும் உழைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எம்சிசி 2 பால், 1 பால் ரிமைனிங் இருக்கு இந்த இன்னிங்ஸ்ல. அருமையான ஷாட், நல்ல கட்சாட் ஆடி இருக்காரு. கேப்ல போயிட்டு இருக்கு. பாயிண்ட் ஒரு ரைட், ஒரு பவுண்டரி. சூப்பரான ஷாட்டுங்க. வைங்க, அவரோட பிளேஸ்மெண்ட் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் டைம்ல பேட்டோட பேஸ தெளிவா ஓபன் பண்ணி அந்த பவுண்டரியோட முடிச்சிருக்காங்க அந்த இன்னிங்ஸ. எம்டி ஸ்குவாடுக்கு 49 டார்கெட். எம்டி ஸ்குவாடு 49. நல்ல இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 48 ஆடி இருக்காங்க எம்சிசி. நல்ல ஒரு இன்னிங்ஸ், ஒரு அப்ளாஸ் கிடைக்கும் கண்டிப்பா முத்துக்குமாருக்கு மற்றும் வெங்கடேஷுக்கு. அண்ணா ரோமர் ஐபிசிசி கேப்டன் வாங்க, டாஸ் போடலாம். சில்வர் பாய்ஸ், சில்வர் ஸ்டாரா, சில்வர் ஸ்டார். லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கு, டீமோட லாஸ்ட் மேட்ச் இன்னைக்கு மேட்ச். சில்வர் ஸ்டார் பி டீம். சப்ஸ்டியூட் எந்த டீமுக்குமே கிடையாதுண்ணே. 11 பேர் நீங்க தான் விளாடணும், சப்ஸ்டியூட்டே கிடையாது. ஏதாவது கிரிட்டிக்கலான இன்ஜுரி அப்படின்னா கண்டிப்பா கன்சல்ட் பண்ணி சப்ஸ்டியூட் கொடுப்போம். அது வரைக்கும் நீங்க எந்த முடிவு எடுத்துறாதீங்க. அண்ணா நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போடுவாங்கண்ணே. பேட்டிங் இறங்குனே எம்டி ஸ்குவாட். எம்டி ஸ்குவாட் கொஞ்சம் சீக்கிரம் இறங்குனே பேட்டிங்.
டாஸ் வின் பை சில்வர் ஸ்டார் சிசி. சூஸ் டு பேட்டிங். வேம்பார் ஃபீல்டிங் ரெடியா இருங்கனே. 4 ஓவர் மேட்ச், 4 பவுலர் யூஸ் பண்ணணும். சூப்பரான பாலுங்க இங்க. எக்ஸலன்ட் டெலிவரி, க்ளீன் போல்ட். ஸ்டம்பிச்சு போயிருக்காங்க இங்க. முதல் பந்து ஒரு பிரேக் த்ரூ. எம்டி ஸ்குவாட் ஒரு பிரேக் த்ரூ பண்ணியிருக்காரு. பார்த்திபன் நான் லியோ அப்படின்னு காமிச்சிருக்காரு. வாட்டர் டெலிவரி அரௌண்ட் விக்கெட்ல இருந்து நல்ல ஒரு யார்கர், நல்ல நெயில் பண்ணாரு. ஸ்டம்பிச்சு போயிருக்காங்க இங்க எம்டி ஸ்குவாட். நெக்ஸ்ட் யாரை இறக்குறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு டெலிவரியை பதிவு பண்ணியிருக்காரு பார்த்திபன். ஆனா கொஞ்சம் போய்க்கான இன்னொரு மேட்ச் இருக்கு. அருமையான டெலிவரி, அதுக்கேற்ற மாதிரி பியூட்டிஃபுல் எக்ஸ்ட்ரா கவர் ட்ரை, நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். வெங்கடேஷன் நிப்பாட்டி வச்சிருக்காங்க லாங் ஃபீல்டில் ஒரு சிங்கிள் ஆஃப் டு மார்க். ஸோ இந்த ஃபேஸ் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எம்டி ஸ்குவாட். நல்லா போட்டிருக்காருங்க ஃபர்ஸ்ட் 2 பால பார்த்திபன். நல்ல சைட்ல பேட்டிங், அதே மாதிரி நல்லா கட் பண்ணிருக்காங்க பாயிண்ட்ல. எங்க சென்றாலும் வெங்கடேஷ் சிங்கிள். ஹையர் இந்தியர். ஆஹா, கேட்ச் வர முடியலங்க இங்க. நிறைய ஃபம்பிள். Comfortable too. அருமையான டெலிவரி, பேக் ஃபுட் ஆடி இருக்காரு. 2 பேர் கேப்ல போயிருக்கு. ஆனா சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். ஓவர் த்ரோ சிங்கிள். டெலிபரேட்டா ஓபன் பண்ண பார்த்தாங்க. ஒரு டாப் அவுட் எண்டி ஓவர். ஒரு ஓவர்ல 5 ரன், 1 விக்கெட். A down the leg delivery is a wide one. Good yacker, sensible play பண்ணிருக்காரு. ஆஹா, சிங்கிள்.
பியூட்டிஃபுல் ஷாட் வாங்க, குட் லுக்கிங் ஷாட். டீப் ஸ்கோர்ல இதுல ஒரு பவுண்டரி. வாட் அ ஷாட். ஒரு சென்சிபிள் டெலிவரியா சூப்பர் ஆடி இருக்காரு தீபன். அவரோட இன்னிங்ஸ்ல முதல் பவுண்டரி அவரோட பேட்டிங்ல கூட. மீண்டும் டவுன் தி லெக். இதையும் பென்டச் பண்ணி தானே ஒரு பவுண்டரியா இருக்கும். மீண்டும் ஒரு அகலப்பந்து. ஃபுல் டாஸ் டெபாசிட் பண்ணிருக்காரா? ஒன் பவுன்ஸ் ஒரு பவுண்டரி. சூப்பரான ஷாட். டாஸ் பால் அடிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். நல்ல டைமிங் கொடுத்தாரு. அதே மாதிரி சூப்பரா கேப்பை பைசெக்ட் பண்ணாரு. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி சொல்லலாம். நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல ஏர்லயே போறாரு. சூப்பரான பொசிஷன். குட்டியாக நல்ல ரெஸ்பெக்ட். நல்ல பாலுக்கு டாட் பால். லேட் கட்டுக்கு முயற்சி. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். பேக் டு பேக் டாட் பால்ஸ். அருமையான ஷாட் வாங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஆஹா, ஒரு சிட்டரை மிஸ் பண்ணிருக்காரு. சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 17 லாஸ் ஆஃப் 1 விக்கெட். அருமையான ஷாட். எக்ஸ்ட்ரா தலைக்கு மேல ஆடி இருக்காரு. கேப்ல போகல. கண்டிப்பா 2க்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் பால் எடுக்கல. 3க்கான வாய்ப்பா கூட அமையும் நினைக்கிறேன். நான் நோ சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கு மத்தியில. தீபன் மற்றும் மாசான மூர்த்தின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. சரியான ஷாட். நல்ல டைமிங் கொடுத்திருக்காரு. 1 பவுன்ஸ். பியூட்டிஃபுல் ஸ்டாப். மறுபடியும் 2க்கான வாய்ப்பு. கம்ஃபர்டபிள் 2. பேக் டு பேக் டபுள் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஓவர்ல. மேட்ச் அப்படியே நல்ல பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு தீபன். நான் ஸ்டாப்பா ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கிளாசிக் ஆடி இருக்காரு. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரிக்கு போனாரு. ஆனா குட் கேட்ச். லைனுக்கு முன்னாடி வச்சு எடுத்துட்டாங்க. 2-3 யார்டு உள்ளதான் இருக்கு. சூப்பரான கேட்ச். ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக். 6 ஓவர்ல நல்ல டைமிங் தான். ஆனா விண்ட் ஆப்போசிட்ல இருந்த காரணத்தினால பால் டிராவல் ஆகல. முக்கியமான பிரேக் த்ரூ. நல்ல கேட்ச். நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட். பவுண்டரி லைன் அவேர்னஸ் கூட இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் துரை.
அருமையான டெலிவரி ஃபைன் லெக்ல போயிட்டு இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு டாட் பால் விக்கெட்டை தொடர்ந்து நல்ல கம்பேக் கொடுத்துட்டு இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் 2 பால்ல 4 ரன், அடுத்த பால்ல விக்கெட்டு, அதுக்கு அடுத்த பால்ல ஒரு டாட் பால். R1 லைனை கப் பண்ணி ஆட பார்த்தாங்க. இந்த முறை மறுபடியும் அதே ஃபீல்ட போயிருக்கு. பேக் டு பேக் டாட் பால்ஸ் கேமுக்குள்ள வந்திருக்காங்க. அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் 19 பாலுக்கு 28 அடிக்கணும். டவுன் டாக் ஹைட்ல தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் கிடையாது. கேட்சுக்கு வராரா? பாலுக்கு வர முடியல. அவரை விட்டு உயிரா போயிட்டே இருந்துச்சு. கம்ஃபர்டபுள் 2 ஓவர் இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. மொத்தமா 3 டபுள், 6 ஓவர், ஒரு விக்கெட். மெயினான பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து முடிச்சிருக்காங்க. 3 ஓவருக்கு 23, ரிமைனிங் 3 ஓவருக்கு 26 அடிக்கணும். 18 பால் 26. இந்த மேட்ச் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேஜ் நோக்கி போயிட்டு இருக்கு. காலையில் பார்த்தோம் 2 மேட்ச் ஒரு ஹை ஸ்கோர் த்ரில்லர் பார்த்தோம். அதுக்கு அடுத்த 2 மேட்ச் இங்கே லோ ஸ்கோர் த்ரில்லராக மாறிட்டு இருக்கு. 18 பால் 26. கொஞ்சம் குயிக்காக ரெஸ்ட் பண்ணுங்கண்ணே, இந்த ஒரு மேட்சை நடத்தணும். லோ ஃபுல் டாஸ் பவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேப்பை பிக் பண்ண முடியல. 2க்கான வாய்ப்பா ரஷ் பண்ணி எடுத்திருக்காங்க. கம்ஃபர்டபுள் 2. சூப்பரான ஒரு கீப்பிங் இங்க. குவாலிட்டியான ஷாட் மிடில் ஆஃப் தி பேட்ல ஆடி இருக்காங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் பவுண்டரி. தடுக்க வேண்டிய பவுண்டரி, ஆனா விட்டுருக்காரு. ஸ்கோரை கணிசமா குறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. மாசான குமார் தீபன் இருக்கிறதையும் ஒரு செகண்ட் பிடியில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவர் அவுட் ஆனவொன்னு நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பவுண்டரி, மச் நீடட் பவுண்டரி இந்த இடத்துல. இன்னும் 20 ரன் தேவை 16 பால்ல. நேருக்கு நேரம் பிடிச்சிருக்காரு. கண்டிப்பா ஃபீல்டர் கிடையாது. போயிடுச்சு ஒரு பவுண்டரி. நல்ல எஃபர்ட் தூக்கி விட்டுருங்க. வேலியன்ட் எஃபர்ட். பேக் டு பேக் பவுண்டரிஸ். ஃபர்ஸ்ட் 3 பால்ல 10 ரன் கொண்டு வந்திருக்காரு. ஸ்கோர் அப்படியே குறைச்சிட்டாங்க அந்த ஓவர்ல. மாசான குமார் நல்ல ஒரு ஹிட்டிங் 3 லைன்ல கேப்ல அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப் தலைக்கு மேல. அவுட் சைட் ஏஜ் நல்ல ஸ்டாப் தேர்ட் மேன்ல. மீண்டும் ஒரு டாட் பால். சூப்பரா போட்டிருக்காரு. அடுத்த 2 பால் இங்க செந்தில். குட் ஷாட். பேக்வர்ட் பாயிண்ட்ல ஆடி இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். அதிகபட்சமா சிங்கிள் டு எண்ட் திஸ் ஓவர். 34 ஓட்டங்கள் 4 ஓவர்ல 12 பால் 15 ஆடணும். இன்னும் 3 ரன் கூட இருக்கு. அதை வச்சு எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அந்த மேட்ச் அப்படின்னு பார்க்கலாம். MCC ஆனா இன்னொரு மேட்ச் இருக்குன்னு. இது லாஸ்ட் மேட்ச் கிடையாது. ஆனா இன்னொரு மேட்ச் நடத்தி ஆகணுமே.
டியாக்கர் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பார்த்திபன். ஒரு முக்கியமான மேட்ச் வேற கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் 5 ரன் ஒரு விக்கெட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 2 ஓவர் ஒரே பால் தான் போட முடியும். பார்த்திபன் கொடுத்துருக்காங்க அந்த ஓவரை. நல்ல டைமிங். பேக் அவுட் பாயிண்ட்ல போயிட்டு இருக்கு. 2 சொல்லியிருக்காங்க. ஃபுட்பால் அடிச்சு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வந்திருக்குங்க அந்த பந்து. 3க்கான வாய்ப்பா பாயிண்ட்ல இருந்து இங்க லாங்கா வரை வந்துச்சு அந்த பந்து. 3 ரன் ஓடி இருக்காங்க. நன்றி நடுவர். சோ ரிமைனிங் 10 பால் 12 ஓட்டங்கள். நல்ல ஷாட். சூப்பரான கேட்ச். நல்ல ஜட்ஜ்மெண்ட். ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். சின்னோட விக்கெட் பருவே இருக்கு. ஃபீல்டு நல்ல பிளேஸ் பண்ணி அந்த விக்கெட் எடுத்திருக்காங்க. ஷார்ட் பால் அட்டாக் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். நல்ல ஜட்ஜ்மெண்ட் அந்த கேட்ச்ல. அருமையான டெலிவரி. சூப்பரா ஆடி இருக்காரு. லாங் ஆர்ல நல்ல ஸ்டாப். ஒரே பவுன்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு சிங்கிள் சூப்பரான த்ரோ. பியூட்டிஃபுல் டெலிவரி வாங்க. எக்ஸ்ட்ரா போட்டுருக்காரு இந்த கான்டெஸ்ட்ல. டார்கெட் கிடையாது. ஓவர் த்ரோ ஆயிருக்கு. ஃபீல்டிங்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். 3 ரன்னுக்கான வாய்ப்பா. சின்ன மிஸ்கம்யூனிகேஷன். 1 ரன் 2 ரன்னா மாத்திட்டாங்க அந்த இடத்துல. 9 ரன் தேவை 7 பாலுக்கு. ஒரு முக்கியமான மேட்ச் பால் இது. சூப்பரா போட்டிருக்காருங்க பார்த்திபன். அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஃபீல்டிங்ல. பவுண்டரி இல்லாம போட்டுட்டு இருக்காரு. 7 பாலுக்கு 9. ஒரு ஹை பிரஷர் மேட்ச் இது. ஒரு முக்கியமான பாலா இருக்க போகுது இந்த மேட்ச்ல இந்த கட்டத்துல. இருக்காரு. கீப்பர் 2 த்ரோ கொடுத்திருக்காங்க. த்ரோக்கு ஓய்தார் நினைக்கிறேன். கம்ஃபர்டபிள் 2. ஒரு முக்கியமான டெலிவரி. 2 ரன் கொடுத்து முடிச்சிருக்காரு. 42. 6 பாலுக்கு 7 அடிக்கணும். 2 ஓவர்ல 13 ரன் 2 விக்கெட் சூப்பரா முடிச்சிருக்காரு பார்த்திபன். இந்த லோ ஸ்கோர் மேட்ச்ல எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா ஒரு முக்கியமான காரணமா இருப்பாங்க பார்த்திபன். 6 பாலுக்கு 7. கொஞ்சம் குயிக்கான இன்னொரு மேட்ச் இருக்கு. சூப்பரான ஷாட். ஸ்ட்ரைட் ஆடி இருக்காங்க. பவுண்டரி. சோ ஃபர்ஸ்ட் பால் பிரஷர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. பால் கூட கம்மியா இருக்கு. இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வாட்டர் ஷாட் ரீப்ளேல பார்த்துட்டு இருக்காங்க. டவுன் தி ட்ராக் வந்தாரு. அந்த ஸ்விங்கை கட் பண்ணி பியூட்டிஃபுல் ரிதம். நேருக்கு நேரா நூல் பிடிச்ச மாதிரி ஒரு பவுண்டரி 1 பவுன்ஸ்ல. இந்த முறை எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஆடி இருக்காரு. லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுவான்னு தெரியும். சின்ன பம்பு அதை யூஸ் பண்ணி 2 ஓடிட்டு இருக்காங்க. கம்ஃபர்டபிள் 2. இந்த டபுளோட
மேட்சை டை பண்ணிருக்காங்க. எம்டி ஸ்குவாட் ஒரு ஃபைனல் மேட்ச் மாதிரி நல்ல என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எம்டி ஸ்குவாட் வெளியில நின்று புது ஜெர்சி நல்ல வேலையை காமிச்சிருக்கு. முதல் மேட்ச் என்னாச்சு? அவுட். அவரே வந்துட்டாரு வெளியில. நல்ல ஒரு ஃபேர் பிளே. ஒரு ரன் ஆடணும் 3 பாலுக்கு. ஒரு இன்சைட் ஏஜ் பேட்ஸ்மேனை நகர்ந்துட்டாங்க. நல்ல ஒரு ஃபேர் பிளே இங்க. டவுன் தி ட்ராக் கைக்கு நேரா வந்திருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. நாட் அவுட். சோ கம்ஃபர்டபிள் சிங்கிள் முடிக்கிறாங்க அந்த இன்னிங்ஸை. சோ இந்த சிங்கிளோட எம்டி ஸ்குவாட் கம்ஃபர்டபிளா வின் பண்றாங்க இந்த மேட்ச். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்து நியூ ஜெர்சி இன்னைக்கு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த ஜெர்சியை வின்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டை. நல்ல ஒரு இன்னிங்ஸ் மாசான குமார். ஆனா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க, இருட்டாயிருச்சு. 4 ஓவர் மேட்ச். வேம்பார் ஃபீல்டிங் இறங்குங்க. சில்வர் ஸ்டார் பேட்டிங். சில்வர் ஸ்டார் பி டீம் பேட்டிங் ரெடியா இருங்க.